ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க. அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்க முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்க வீடியோ லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடியோ லேண்ட் பார்த்துருப்பாங்க, அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. 990 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், ரேட்டு 1,45,00,000. ஒரு 4 பெட்ரூம் தாங்க பார்க்க வந்திருக்கோம். வாங்க இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். பண்ணுறது நம்ம டேரக்டர் ப்ராப்பர்ட்டி ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவையில்லை. நம்ம ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணி பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கிடலாங்க. வாங்க சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாம். ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வீடு அந்த எல்லோ கலர் வீடு முடிஞ்சிச்சுங்க. இப்போதைக்கு இந்த வீடு தான் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ அழகாக ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் டிசைன் இருக்குது பாருங்கள். சிமெண்ட் ரோடெலாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குங்க. இது ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க. இங்கே வந்து இந்த சைடில் லெஃப்ட்டில் இருக்க வீடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புக்கிங் ஆகி முடிஞ்சிருச்சுங்க. ஆளே வந்துட்டாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்க இதெல்லாம் சவுத் ஃபேஸிங் வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து எல்லா ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாம். எலிவேஷன் டிசைன் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு நார்த் வெஸ்ட் கார்னராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். பர்குலா டிசைன் வச்சு மெயின் கேட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ இதில் வந்து அழகாக எம்எஸ்ல கேட் பண்ணியிருக்காங்க. கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார்னர்லாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான இதில் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் அழகாக ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து செமி ஃபர்னிஷ்டு ஒரு வீடு தாங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங், சைடில் ஒரு 3 ஃபீட்டிங் செட் பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ரெஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரு நார்த்தை பார்த்து இருக்குங்க. அதுக்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி கிரில்லும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. 2 ஜன்னல் வச்சு இந்த ஹால் இருக்குங்க. இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 18ன்ற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க. ஹாலோட இந்த சைட்லேருந்து வியூ காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12க்கு 12 சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாம் கவர் பண்ணி ஸ்பைஸ் ரேக்கோட அழகாக வந்து பக்காவாக இருக்குங்க. கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு +2 டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 11க்கு 12ன்ற சைஸில் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, மேலே ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு பல்பு கூட ஃபிட் பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு எல்லாமே பக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே. இதோட சைஸு 5க்கு 7ன்ற சைஸில் நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. கிரானைட்ல பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெசைன் ஃப்ளோரில் இங்கே ஒரு ஜன்னலும் நல்ல ஒரு வென்டிலேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா கொடுத்து 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துலாம். இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு +2 டோர் தான். உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. ஒரு 12க்கு 14ன்ற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட், கபோர்டு எல்லாமே பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஒரு 6க்கு 8ன்ற சைஸில் வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க. இது ஒரு பால்கனி ஏரியா. நல்லா அழகான எலிவேஷன் டைப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி நல்ல ஒரு எவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கு பாருங்கள். மொத்தம் ஒரு 30 வீடுங்க. இதில் வந்து கம்மியான வீடு தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே புக்கிங் ஆகிட்டே இருக்குங்க. வந்தீங்கன்னா இந்த வீட்டோட 3rd பெட்ரூம்ங்க. இந்த ஏரியா நியர்பைல நம்ம வந்து நிறைய ஸ்கூல்ஸு, பிஎஸ்பிபி ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூலு, சைத்தன்யா ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் நியர்பைல தான் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே காசாகிராண்ட் எலிஷியமும் பண்ணியிருக்காங்க. ஒரு 13க்கு ஒரு 16ன்ற சைஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பாருங்கள். ஷெல்ஃபு, கபோர்டு எல்லாமே வந்து பக்கம் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 5க்கு 7ன்ற சைஸில் வித் வென்டிலேஷனோட எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட 4th அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க. இதுவும் நல்லா அழகான ஒரு +2 டோர் தான். இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பக்கத்தில் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு எல்லா ஐடி பார்க்னா டிஎல்எஃப் ஐடி பார்க் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் வருங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கார்னர் ப்ராப்பர்ட்டி வேணும் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி ஒன்றே ஒன்று அவைலபிளாக இருக்குங்க. இதில் ரெஸ்ட் ரூம் 5க்கு 8ன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாகவே இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 14ன்ற சைஸில் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணு. இது பண்ணுற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தினாலும் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே போன்ற அழகான வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டேன். கடைசி பாய்.